தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த சனிக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறேன். தாய் மரியாள் ஜெபத்தில் சனிக்கிழமை என்றாலே அம்மா நமக்காக பரிந்துரைக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார். எனவே வல்லமையான தேவ தாய் ஜெபத்திலே ஆசீர்வாதத்திலே நாடுவோம், ஆண்டவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். அம்மா நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதோ இயேசு, இதோ கடவுள், அவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க, உங்களை அறிக்கை எடுங்க. செய்த தவறுகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்க. நண்பர்களே, ஒரு ஆண்டவருக்காக நிற்கிற பொழுது ஆசீர்வாதம் என்பதற்கு சாட்சியமாக இந்த நிகழ்வை சொல்கிறேன். பீட்டர் என்பவர் வேதகலாபனை நடந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார். வேதகலாபனை என்றால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள், கிறிஸ்துவத்தை மறுதளிக்க சொன்னார்கள், கிறிஸ்துவை மறுதளிக்க சொன்ன காலகட்டம் அது. அப்படிதான் கிறிஸ்துவம் வளர்ந்தது. அப்போ அவரை இயேசுவை நீ மறுதளி, நீ இயேசு விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்ல ஒன்று விட்டுறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் தைரியமா நிற்கிறார். எனவே அந்த விரோதிகள், இல்ல நீ சொல்லலனா, நீ இயேசுவை மறுதளிக்கிறனா உன்னை சாகடிப்போம். அவர் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் மறுதளிக்க மாட்டேன், தைரியமா நிற்கிறார். அப்போ கோடாரியால் அவரை பின்னால் இருந்து அவர் அடித்துக்கிறார்கள். அவர் நிலை கொழுந்து விழுகிறார், ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்தார். அப்பொழுது ரத்தத்தில் அந்த கை வைத்து தரையிலே நான் விசுவசிக்கிறேன் என்று எழுதி மடிந்து போனாராம். திருச்சபை இப்படி தான் கட்டப்பட்டது, புனிதர்களுடைய ரத்தத்தினால் கட்டப்பட்ட இன்றைக்கு திருச்சபை. இன்றைக்கு நம்ம கோயிலில் போய் ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சில் ஒரு டெக்கரேட்டிவான ஒரு பீடம் தான் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் அது புனிதர்களுடைய ரத்தம். இந்த ஆலயங்கள் புனிதர்களுடைய ரத்தத்தினால் ஆண்டவர் இந்த திருச்சபையை கட்டியிருக்கிறார். திருச்சபைக்காக பல நல்ல உள்ளங்கள் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்றார் நற்செய்தியில, ரொம்ப அழகான நற்செய்தி. இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 8லிருந்து 12 வரை உள்ள இறைவார்த்தையில, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உன்னை அனுப்புகிறேன். யோசிச்சு பாருங்க, எப்படி ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டி போகும்? ஓநாய்களிடையே ஒரு ஓநாய்க்கு மேற்பட்டு இருக்கு, நிறைய ஓநாய்கள் இருக்கு. ஒரு ஆடு, ஒரே ஆடு ஒரு ஓநாயை விழுங்கிவிடும். ஆனா ஓநாய் மத்தியில ஆட்டுக்குட்டிகளை எப்படி ஆண்டவரை அனுப்புறீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியோடு நான் இருக்கிறேன். உண்மைதான், வேத கலாபணியில் பீட்டர் மறைந்து போனார், வேத கலாபணி ஆண்டவர் சாட்சியமாக மறைந்து போனார். ஆனால் பிரியமானவர்களே, அந்த மரணத்தில் தான் எழுச்சி இருந்தது, அந்த வீழ்ச்சியில் தான் கிறிஸ்துவம் என்ற எழுச்சி இருக்கிறது. அன்பர்களே, நீ எத்தனை முறை விழுந்தாயோ அதிலிருந்து தான் எழப்போகிறாய், அதிலிருந்து ஆண்டவர் கட்டப்போகிறார். எனவே கிறிஸ்துவம் என்றாலே சில துன்பங்களை அவர் அனுமதிப்பாருங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சில வேதனைகளை அவர் அனுமதிப்பார், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது பிளஸிங். அதுல இருந்து நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, அதுல இருந்து நீங்க வல்லமையை பார்ப்பீங்க. அதான் சொல்ற, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை எப்படி ஆண்டவர் அனுப்புவீங்க? இது எப்படி நியாயம்? இத்தனை ஓநாய்கள் இருக்க போது ஒரு ஆடை எப்படி அனுப்புவீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆடு என்னுடைய ஆடு, அந்த ஆட்டுக்கு தான் நான் வருவேன். இந்த ஆட்டை துன்புறுத்தலாம், ஆடு பயந்து தான் போகும். ஆனால் அந்த ஆடு என் பெயரால் போகிறது. கிறிஸ்தவர்களே, துன்பங்கள்லாம் வரும், அக்செப்ட் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு போறீங்க, சில ப்ராப்ளம்ஸ் வரும், சில டிஃபிகல்ட்டிஸ் லைஃப்ல இருக்கும், சில இடையூறுகள் இருக்கும், அக்செப்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு ஆண்டவரே, நான் ஜெபிச்சுட்டு போனாலும் இதெல்லாம் நடக்குது ஆண்டவரே, இது அநியாயமா தான் நடக்குது ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இதுக்கு நான் ஏதாவது காரணமா தான் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க நண்பர்களே. அம்மா ஜெபித்து கொண்டு இருக்கிறார். சனிக்கிழமை ஜெபமாலை கையில் ஏந்துங்க, ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. வல்லமையான இறைக்கிருவையை பார்ப்பீர்கள். நீங்க எங்க விழுந்தீங்களோ அங்கதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய தோல்விகள் தான், நீ நீதிக்காய் நின்று தோல்வி அடைந்தாயில்ல, அதுதான் நீ எழுந்து நிற்க போற, அதுதான் ஆசீர்வாதமா நிற்க போற, அதுலதான் வல்லமையை பார்க்க போற. செவிப்போமா? அப்பா, என் தோல்விகள்லாம் ஒப்பு கொடுக்குறேன்னு கேளுங்க. இன்னைக்கு சேலஞ்சாக இருக்கிற என்ன ஆண்டவர் பேராக வருகிற துன்பங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது ஆண்டவரே எல்லா துன்பங்களும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆசீர்வாதிங்க கேளுங்க. இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அபிஷேகத்தை பார்ப்பீங்க. ஜெபிப்போம். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆராதனைக்கு நன்றி. குறிப்பாக சனிக்கிழமை அம்மா எங்களுக்காக ஜெபிங்க. அம்மா வல்லமையான தாய்மரியா ஜெபிக்கிறார். ஒரு வேதனைகள்லாம் ஒப்பு கொடுங்க, ஒரு கவலை பாரங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிங்க. இது ஆண்டவரின் நேரம். இங்க இயேசு வந்திருக்கிறார், நற்கரணை ஆண்டவர் இங்க இருக்கிறார். இந்த சனிக்கிழமை அம்மா ஜெபத்தில் ஆசீர்வாதம், சனிக்கிழமை கிருபையை காண்கிறீர்கள், சனிக்கிழமை வல்லமையை காண்கிறீர்கள். ஒப்பு கொடுத்து கேளுங்க, அப்பா என்னை தொடுங்க, இந்த இறுதி ஆசீர்வாதத்தை என்னை தொடுங்க ஆண்டவரே, வாழ்க்கையை மாத்துங்க ராஜா, என் தோல்விகள் கவலையெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன்னு கேளுங்க. என்னவெல்லாம் அவங்க விண்ணப்பங்களோ நீங்க கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொன்றையும் வைக்கிறேன்.
பிள்ளைகள் எதெல்லாம் வேண்டும் ஜெபிங்க ஃபாதர்னு கேட்டாங்களோ, ஆண்டவரே ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், அப்பா நீங்க தொடுங்க, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, இயேசுவது திருப்பெயரால் நாங்கள் வாழும்படியா, வல்லமையில நாங்கள் நிற்கும்படியா, வல்லமையான நற்கர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த ஆராதனையை பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.